சபரிமலை மற்றும் மாளிகைப்புறம் கோவில்களுக்கு கார்த்திகை 1ஆம் தேதி முதல் ஓராண்டு காலத்துக்கான புதிய மேல்சாந்திகள் தேர்வு செய்யப்பட்டன. சபரிமலையில் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் ஒரு ஆண்டு காலத்துக்கு புதிய மேல்சாந்தி தேர்வு செய்யப்படுகின்றனர். கேரள உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்படி தேவசம் போர்டு நிர்வாகிகள் மற்றும் சபரிமலை தந்திரிகள் அடங்கிய குழுவினர் நேர்முக தேர்வு நடத்தி ஒரு பட்டியல் தயாரிக்கின்றனர். பின்னர் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி சபரிமலை கோவிலில் வைத்து மேல்சாந்திகள் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படுவர். இதன்படி வெள்ளிக்கிழமையன்று மேல்சாந்திகள் தேர்வு செய்யப்பட்டனர். தந்திரி கண்டரரு ராஜீவரரு துண்டுச்சீட்டுகள் அடங்கிய பாத்திரத்துக்கு பூஜைகள் நடத்தி கொடுத்தார். பாத்திரத்திற்குள் இருந்த சீட்டை ஒரு சிறுவனும் சிறுமியும் எடுத்தனர். அதில் திருச்சூர் மாவட்டம் பைங்குளம் ஏழிக்கோடு மனையைச் சேர்ந்த கிருஷ்ணதாஸ் நம்பூதிரியின் பெயர் வந்தது. அவர் சபரிமலையின் மேல்சாந்தியாகவும், இதைத் தொடர்ந்து எடுக்கப்பட்ட சீட்டில் மாளிகைப்புறம் கோவிலுக்கு மேல்சாந்தியாக கேசவன் நம்பூதிரியின் பெயரும் தேர்வானது. இதனிடையே ஐப்பசி 1ஆம் தேதி கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. வரும் 23ஆம் தேதி இரவு 10 மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும்.